சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி விஜயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போடணும்னு நினைக்கும் போது ரோகிணிக்கு மயக்கம் வருது. அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ரோகிணிக்கு என்னாச்சுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த டாக்டர் ரோகிணி மாசமாக இருக்காங்கன்ற உண்மையை வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொன்னதால விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. உங்கள் வீட்டு மருமக ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க விஜயா கிட்ட, விஜயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரோகிணி இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இப்போ உடனே இந்த பேப்பரில் கையெழுத்து போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். இன்னொரு நாள் நம்ம ரோகிணியை வர சொல்லுவோம். அப்புறம் அவங்க வந்து இந்த பேப்பரில் கையெழுத்து போடட்டும். இப்போ ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் சீக்கிரமாக கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது, அது எப்படி மேடம், ரோகிணி இன்னும் இந்த பேப்பரில் கையெழுத்து போடலை, அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த பணத்தை கொடுக்க முடியும்னு சொல்லும்போது, ரோகிணி உண்மையாகவே மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட உதவி கேட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படியும் மனோஜ் ரோகிணிக்கு இந்த பணத்தை கண்டிப்பாக கொடுக்கணும்ல. ரோகிணி உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ ரோகிணி மாசமாக இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்கள் பையன் மனோஜ் கிட்ட முதல்ல பேசி பாருங்க. அதுக்கப்புறம் ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடுறாங்களா இல்லையான்னு அதுக்கப்புறம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களே பேசி பாருங்க விஜயா. மனோஜால் எப்பயுமே பிரச்சனை தான் வருது. உங்களை நம்பி இந்த வேலையை பொறுப்பாக செய்யலான்னு நினச்சேன். ஆனால் என்றைக்குமே மனோஜுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணவே முடியாது. நீங்களும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க விஜயா, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் மாசமாக இருக்கேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். நான் உண்மையாக தான் சொல்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை, விஜயா பொறுமையாரு, இனி ரோகிணி கிட்ட நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போடாமல் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது மனோஜை பார்த்துக்கிட்டே ரோகிணி கிளம்புறாங்க. மனோஜ் இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதானா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா, நான் எப்பயுமே உங்கள் பேச்சை தானேம்மா கேட்பேன். இன்றைக்கி எப்படியாவது ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லும்போது, நானும் அதே தான் யோசிக்கிறேன். இன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா. ரோகிணி மட்டும் சீக்கிரமாகவே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். சீக்கிரமாகவே நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நினச்சா இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்த ரோகிணிக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனால் ரோகிணி இப்போ மாசமாக இருக்கான்னு வேற சொல்லிட்டாங்களே. இப்போ ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு இங்கே விஜயா யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. இனி வீட்டில் இருந்தா மீனா முத்து எல்லாரும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போவே எல்லாரும் நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முதல்ல நம்ம கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப பதட்டமாக கடைக்கு கிளம்பி வராரு. கடைக்கு வந்த உடனே, என்னப்பா மனோஜ், நீ சொன்ன மாதிரி ரோகிணி வீட்டுக்கு வந்தாங்களா? ரோகிணி கிட்ட நீ தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டியா? ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் கேள்வி கேட்குறாரு. உடனே மனோஜ் வந்து, அதை ஏன் கேட்குறீங்க, அப்படிலாம் நடக்கும்னு நானும் நினச்சேன். கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கே தெரியும், தேவிகா கிட்ட பேசி எப்படியோ இந்த பணத்தையும் வாங்கிட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ ரோகிணி வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க மாசமாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா மனோஜ் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க சந்தோஷ். ஆமாம், நானே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும், கனகாவை பற்றின உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு நினச்சேன். தேவிகா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ரோகிணியால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை சந்தேகப்படுறாங்க, என்னை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உடனே கடைக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், அப்போ நீ வசமாக மாட்டிக்கிட்ட. அப்போ உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி கனகா கிட்ட பேச போகிற? அப்புறம் எப்படி தேவிகா கிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிற? உன்னை நம்பி அவங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, உனக்காக உதவி செய்கிறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ என்னப்பா மனோஜ் செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, அதான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு மனோஜ். அந்த சமயம் சக்திவேல் மனோஜை பார்க்கறதுக்காக வராரு. என்ன மனோஜ், நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சான்னு கேட்கும்போது உடனே மனோஜ், நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். உங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். ரோகிணி கையெழுத்தெல்லாம் போடலை. ஆனால் ரோகிணி மாசமாக இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வீட்டுக்கு வந்த டாக்டர் இந்த உண்மையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏற்கனவே ரோகிணி உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க.
உங்களை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி தானே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்க. ஏன் அவங்க இப்போவும் பொய் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது, அப்போ டாக்டர் தானே இந்த உண்மையை சொன்னாங்க, ரோகிணி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். அப்போ தேவிகா கிட்ட என்ன சொல்கிறது? உங்களுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும். நீங்கள் கனகாவை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு தேவிகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு உங்களுக்காக பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்களே, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க என் பெயரெல்லாம் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னீங்க. உங்களால் என் பேரையும் நான் மாற்றினேன். ஆனால் இப்போ என் நிலமையை பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போடவும் இல்லை. இப்போ ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே மாட்டா. எனக்கு தெரியும் ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்தாலும் இப்போ ரோகிணி மாசமாக இருக்கா, என்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறதுனே தெரியல. நான் தான் ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன். கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. உங்கள் பேச்சை கேட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே தேவிகா வேற வந்து கேள்வி கேட்பாங்க. பேசாமல் தேவிகா கிட்ட சொல்லுங்கள், எந்த ஏற்பாடையும் செய்ய வேண்டாம். இப்போ என்னால் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கவே முடியாது. ஒரு பக்கம் ரோகிணியால் பிரச்சனை வரும்னு மட்டும் தெளிவாக தோணுது. இன்னொரு பக்கம் இங்கே தேவிகா என் பேச்சை கேட்காம அவங்களும் பிரச்சனை செஞ்சால் நான் என்ன செய்கிறது? என்ன சக்திவேல், உங்கள் பேச்சை கேட்டு தானே இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க. இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன். எனக்காக நீங்கள் தேவிகா கிட்டேயும் கனகா கிட்டேயும் கண்டிப்பாக பேசணும். வேற வழியே இல்லைன்னு சொல்கிறாரு மனோஜ். சரி மனோஜ், உங்கள் நிலமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக தேவிகா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சக்திவேல் சார் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி மனோஜ் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வருவார்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்ன சார், என்ன ஆச்சு? மறுபடியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல போகிறீங்களா? இல்லை மனோஜ் என்கிட்ட உதவி கேட்டார். மனோஜை நம்பி நானும் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு இங்கே தேவிகா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மேடம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மனோஜுக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. மனோஜ் ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சதால் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கார். இப்போ மனோஜ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரு. அதனால் மனோஜ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். மனோஜ் இப்போ உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. நீங்கள் எந்த ஏற்பாடையும் செய்ய வேண்டாம். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு சொல்லும்போது, மனோஜ் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காரா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? நான் வந்து பார்க்கட்டுமா? என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பொறுமையாக உங்கள் வேலையை பாருங்கள். மனோஜை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இப்போ இந்த ஏற்பாடை நீங்கள் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக மனோஜ் கனகா கிட்ட பேசுவார். கனகாவை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக மனோஜ் கனகாவை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா ஃபோனை வைக்கிறாங்க. மனோஜ் நீங்கள் சொன்ன மாதிரியே தேவிகா கிட்ட பேசிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லும்போது, அது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இங்கே ரோகிணி வேறு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரோகிணி கிட்ட இப்போ பேசவே வேண்டான்னு சொல்லும்போது, ரோகிணி எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்காங்க, நான் பேசாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, அப்போ உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லையா? இங்கே நீ வேற கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ உன்னால் நாங்களும் வசமாக மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ். நீங்கள் எப்பயும் உங்களை பற்றியே யோசிங்க. இப்போ நான் தான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வீட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் சாப்பிடாம அமைதியாக இருக்கும்போது அங்கே வந்த முத்து மனோஜ் கிட்ட பேசுகிறாரு. என்ன மனோஜ், கடையில் நிறைய வேலை இருந்ததா? இல்லை நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்த. ரோகிணி வந்த உடனே அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்கன்னு நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆமாம், ரோகிணி வேறு மாசமாக இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நீ இதை பற்றி என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்காக ரோகிணியை பற்றி யோசிக்கணும்? எனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத முத்து. நீ சாதாரண கார் டிரைவர். நீ கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமா? நான் உன்னுடைய அண்ணன் தானே. என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணியிருக்கியா? நீ மட்டும் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீ வாங்கின பணத்தை நான் திருப்பி தந்திருக்கேன். உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாலும் நீ தான் எங்களை புரிஞ்சிக்க மாட்ட. ரோகிணியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை உன்னால் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதுன்னு நினச்சேன். எப்படி அந்த பணம் உனக்கு கிடச்சிது? எனக்கு சந்தேகமாக இருக்குது மனோஜ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோகிணி வேறு மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் சொல்லலை. ஆனால் உனக்கு கண்டிப்பாக உண்மை என்னன்னு தெரியும்.
அந்த உண்மையை நீ சொன்னேன்னா உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், இல்லைனா நீ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லும்போது, யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், வேணும்னே வந்து பிரச்சனை செய்யாத முத்து அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து, நான் எந்த பிரச்சனையும் செய்யலைம்மா, இப்போவும் மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும் மனோஜால் தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு, மனோஜ் இப்போயும் நீ உண்மையை சொல்லலைன்னா நீ தான் நல்லா அனுபவிக்க போகிற, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன மனோஜ், முத்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், நீ அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது, இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நான் எதுக்குமா இந்த முத்துக்கிட்ட பேசுன்னு சொல்லும்போது, சரியாக தான் மனோஜ் சொல்கிற, நீ முத்துக்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு முத்துவுக்காக வந்து மனோஜ் இப்படி பேசின உடனே விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு மனோஜ் கிட்ட பேசுகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் மனோஜ் உங்கள் பேச்சை கேட்க போகிறதும் இல்லை, உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கவும் மாட்டார், அப்புறம் எதுக்கு மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை மனோஜுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு யோசித்தேன், இன்னொரு பக்கம் ரோகிணி வேற மாசமாக இருக்காங்க, ஆனால் மனோஜ் எந்த உண்மையும் சொல்கிறதே இல்லை, அதனால தான் கேள்வி கேட்குறேன், சீக்கிரமாகவே இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் எப்பயும் போல் சவாரிக்கு போங்க, உங்கள் வேலையை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் மனோஜ் கிட்ட பேசுகிறேன்னு விஜயாத்தை உங்களை புரிஞ்சிக்காம நீங்கள் பேசுகிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையான சொல்கிறாங்க மீனா. புரியுது மீனா, இருந்தாலும் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்க தான் போகிறேன்னு சொல்கிறாரு முத்து. முத்து இப்படி பேசுகிறத கேட்டு மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. இங்கே தேவிகா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து என்ன செய்யன்னு யோசிக்கிறதுனால தேவிகா ஃபோன் பண்ணாலும் பேசாமல் இருக்காங்க. உண்மையாகவே மனோஜுக்கு ரொம்ப முடியலையா, இல்லை சக்திவேல் என்கிட்ட பொய் சொன்னாரா? ரொம்ப முடியாமல் இருக்கிற மனோஜ் கண்டிப்பாக கடைக்கு வந்திருக்க மாட்டார். மனோஜ் கடைக்கு வந்திருக்கிறாரா இல்லையான்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா இங்கே கனகாவை கூப்பிட்டுட்டு மனோஜோட கடைக்கு வராங்க. மனோஜ் சந்தோஷமாக தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லபடியாக தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்துட்டு இங்கே தேவிகா ரொம்பவே கோவமா, மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்ட உடனே மனோஜ் வந்து எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு உங்கள் ஃப்ரெண்டு சக்திவேல் சொன்னார், நீங்கள் என்ன கடையில் நல்ல வேலை பார்த்துட்ருக்கீங்க, சந்தோஷமாக பேசிகிட்ருக்கீங்க, ஏன் கனகாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, கடையில் நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்ட உடனே என்னால் வரவும் முடியாது, உங்கள் பேச்சை கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு ரோகிணிக்கு நான் உதவி செய்யணும், அதுக்காக பணம் கேட்டீங்க, இப்போ பணம் கிடச்சிருச்சு, அதனால் என்னை எதிர்த்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஆனால் எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம், என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம், இப்போ உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியாது, உங்கள் பேச்சை கேட்கவும் முடியாது, நீங்கள் எதுக்கு கனகாவை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, கனகா ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் கடைக்கு வந்து பிரச்சனை செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கனகா கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாரு மனோஜ். என்கிட்ட இப்படி நீங்கள் கோபமாக பேசுனீங்கன்னா பரவாயில்ல, நான் பொறுமையாக இருப்பேன், நீங்கள் பேசுகிறத கேட்டு நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் என் பொண்ணு கனகா கிட்ட இப்படி பேசுனீங்கன்னா மனோஜ் உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன். கனகா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களை பார்க்குறதுக்காக வந்தா, சந்தோஷமாக கனகா கிட்ட பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்கள் கடைக்கு வந்த கனகா கிட்ட இப்படியா பேசுறது மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நான் வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எதுக்கு உங்கள் பொண்ணு கனகாவை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, கனகா என் பொண்ணு தான், ஆனால் இப்போ உங்கள் மனைவி, அதை மறந்துடாதீங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கார். இப்போ என்ன கனகா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அந்த ஜூஸ் வாங்கி கொடுங்க, உடனே நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது, நான் கடையை சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா அங்கே இங்கேன்னு போகிறாங்க. கடைக்கு வந்த கஸ்டமர்கிட்ட கனகா வந்து பேசும்போது, என்ன கனகா என் பேச்சை கேட்காம இப்படிலாம் செய்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, வேணும்னே தேவிகா என்கிட்ட சொல்லாமல் கனகாவை கடைக்கு கூப்பிட்டு வந்ததால் கனகா இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கோவமாக இங்கே தேவிகா கிட்ட சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன், கனகா கிட்ட நான் வந்து பேசுகிறேன், ஆனால் இப்போ உங்கள் பொண்ணு கனகாவை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க, இதுக்கு மேலே நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போ நீங்கள் எப்பயும் போல தான் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு உங்கள் ஃப்ரெண்டு சக்திவேல் சொல்லியிருக்காரு, ரொம்ப சத்தமாக பேசுகிறீங்க மனோஜ், அது மட்டும் இல்லாமல் கனகாவை நான் உங்கள் கடைக்கு கூப்பிட்டு வரணும்னு நினைக்கல, உங்கள் மனைவி கனகா உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொன்னதால தான் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் கனகா கிட்ட இப்போ வரைக்கும் சந்தோஷமாக நீங்கள் பேசவே இல்லை, அப்போ எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதுன்றதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு சக்திவேல் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படி தானே, நானும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன், ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு கனகாவை அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறாங்க கனகா. எப்படியோ இங்கே கனகாவும் தேவிகாவும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, எதுக்கு தான் அவங்க இங்கே வராங்கன்னே தெரியல. இப்போ கனகா வந்ததுக்கப்புறம் என் வேலையை நிம்மதியாக என்னால் பார்க்கவே முடியல,
உங்கள் பேச்சை கேட்டு கனகாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு கனகா மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் மனோஜ். இங்கே ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால வந்து தன்னுடைய வேலைக்கும் போகிறாங்க, தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படியோ இன்னைக்கு நான் வந்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கலனாலும் கண்டிப்பாக மறுபடியும் விஜயா வந்து இந்த கையெழுத்தை எப்படியாவது வாங்கணுன்றதுக்காக என்னை வர சொல்லுவாங்க அப்படின்னு ரோகிணி வந்து யோசனை பண்ணிக்கிட்டே அங்கே பார்லருக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்லருக்கு போகும்போதே இங்கே ரொம்ப முடியாமல் அங்கே நடக்கக்கூட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ரோகிணி. அந்த சமயம் காரில் வந்த தேவிகா ரோகிணியை பார்த்துட்டு, இவங்க கனகாவோட கல்யாணத்துக்கு மேக்கப் போட வந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. தேவிகா அங்கே வந்த ரோகிணி கிட்ட மெதுவாக வந்து பேசுகிறாங்க. ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம், நீங்கள் எப்படி இங்கேன்னு கேட்குறாங்க. நான் வந்து என் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என் வீடு பக்கத்தில் தானே இருக்குது. ஆமாம், உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, மேடம் நான் மாசமாக இருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னன்னு தெரியல, இப்படி மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி மாசமா இருக்கீங்க, கவனமாக இருக்க வேண்டாமா? எங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்காவது வந்திருக்கலாமே. இந்த நிலமையில எப்படி நீங்கள் உங்கள் வேலைக்கு போவீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரோகிணியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க தேவிகா. தேவிகா இங்கே ரோகிணி வந்த உடனே அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கனகா உன்னுடைய கல்யாணத்துக்கு ரோகிணி எவ்வளோ நல்லா மேக்கப் போட்டு விட்டாங்க, அவங்கள நீ தான் பார்த்துக்கணும், எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, புரியுதான்னு சொல்கிறாங்க. உடனே கனகா சொல்கிறாங்க, நான் ரோகிணியை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இங்கே தேவிகா கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ஏற்கனவே நான் கனகாவை பார்த்தேன், மனோஜோட கடைக்கு கனகா வந்திருந்தாங்கல்ல, அப்போ கனகாவை பார்த்தேன், கனகா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, உடனே ஆமாம் எனக்கு அப்போ மேக்கப் போட்டு விடுறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மேக்கப் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ரோகிணி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நீ வேற ஏன் கனகா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, தேவிகா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் மாப்பிள்ளையோட கடைக்கு அப்பப்போ கனகா போயிட்டு வருவா, இப்போ தான் மனோஜோட கடைக்கு நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, மனோஜ் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம், ஏன் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நான் மாசமாக இருக்கேன், ஆனால் மனோஜ் எனக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இங்கே கனகா ரொம்ப வசதியாக இருக்காங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு யோசிக்கும் போது, ரோகிணி என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க இங்கே வந்து தேவிகா. உடனே ரோகிணி அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க, மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர் தான், மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர சொன்னார். அந்த சமயம்தான் அந்த பேப்பரில் கையெழுத்து போட முடியாமல் நான் வந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சு, நான் இப்போ மாசமாக இருக்கேன், நான் வந்து மனோஜோட வாரிசை சுமந்துட்டுருக்கேன்னு சொன்ன உடனே, ரோகிணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம், ஏற்கனவே மனோஜ் வந்து நிறைய கடன் வாங்கியிருந்தாரு, அப்போ நான் தான் மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணேன். இருந்தாலும் முத்துவும் மீனாவும் மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவங்க தான் ஃபினான்சர்கிட்ட கொடுத்தாங்க. அதனால தான் விஜயாவோட வீடு மறுபடியும் அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ மனோஜ் கடையில் தங்கியிருக்கும் போது அப்பப்போ மனோஜுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். மனோஜும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் மனோஜ் வந்து விஜயா பேச்சை கேட்டதால தான் இப்போ நானும் மனோஜும் பிரிஞ்சிருந்தோம். இப்பயும் விஜயா பேச்சை கேட்டதால தான் மனோஜ் தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு என்கிட்ட பிரச்சனை செஞ்சார். இப்போ நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் என்கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே தேவிகாவுக்கு உண்மை தெரியுது. என்ன ரோகிணி, முன்னாடியே இந்த உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கனகாவை பார்த்துட்டு இங்கே வந்து தேவிகா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க கனகா. ஒன்றும் இல்லை கனகா, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தேவிகா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உண்மையை சொன்ன ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா கண்டிப்பாக தேவிகா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வேறு வழி இல்லாமல் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷமாக கிளம்பி வராங்க ரோகிணி. ரோகிணி இப்போ மாசமாக இருக்காங்க. அதனால தான் மனோஜ் என் பேச்சை கேட்காம கனகா கிட்ட பேசவே மாட்டேன், கனகாவை பார்க்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு யோசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தேவிகா எல்லா ஆதாரத்தோடையும் இங்கே விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் மனோஜ் மனோஜ் அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க. ஏன் பையன் மனோஜை நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நீங்கள் என்னை ஏற்கனவே கோயிலில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தேவிகா. உடனே ஆமாம் பார்த்துருக்கேன், உங்கள் பொண்ணு கனகாவை தானே, மனோஜோட ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு, சக்திவேல் கல்யாணம் பண்ணியிருக்காருல அப்படின்னு சொல்லும்போது,
அதெல்லாம் மனோஜ் உங்ககிட்ட சொன்ன உண்மை கிடையாது. மனோஜ் எப்போ தான் உண்மையை பேசியிருக்காரு. மனோஜ் பொய் சொல்கிறாரு. ஆனால் மனோஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அன்னைக்கு மனோஜுக்கும் கனகாவுக்கும் தான் கல்யாணம் நடந்தது. நான் தான் அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன். இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மனோஜ் பொய் சொன்னார். வேற வழி இல்லாமல் நான் அமைதியாக இருந்தேன். மனோஜ் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இப்போ ரோகிணி வேற மாசமா இருக்காங்க. அதனால கனகாவை பார்க்க வராமல் மனோஜ் இருக்காருன்னா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம விஜயா நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தேவிகா வந்த உடனே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மனோஜ் நீங்கள் வா மனோஜ் அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்னம்மா அப்படின்னு வந்த மனோஜ் தேவிகாவை பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜை கவனிக்கிறாங்க. அப்போ மனோஜுக்கு ஏற்கனவே தேவிகாவை தெரிஞ்சிருக்கு. அப்போ தேவிகா சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது என்ன மனோஜ், வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, கனகா கிட்ட பேசுறதுக்காக வரேன்னு சொன்னீங்க. ஆனால் ரோகிணி உங்கள் மனைவி தானே, அவங்க இப்போ மாசமாக இருக்காங்களே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்கிறாரு மனோஜ். ஆனால் உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான். இனி எப்படி உன்னை நம்ப முடியும்? நான் கொடுத்த பணத்தை இப்போவே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ரோகிணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. அது மட்டும் இல்லாமல் மீதி இருந்த பணத்தையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லையே, வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? நான் உனக்காக அந்த பணத்தை கொடுத்தேன். அப்போ தான் நீ எங்களை புரிஞ்சுப்ப, கனகாவையும் புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்ப. எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு ரொம்ப கோவமாக தேவிகா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா நீ அமைதியாரு, உன்கிட்ட பேச நான் வரவே இல்லை. நான் தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண உதவி செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். மனோஜ் உங்ககிட்ட ஃப்ரெண்டு பணம் கொடுத்தாருன்னு சொன்னாங்கல்ல, எல்லாமே பொய் தான். இப்போ உண்மை என்னன்னு புரியுதா? என் பணத்தை நீ திருப்பி தரல, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். போனா போதுன்னு அமைதியாக இருந்தா நீ ரொம்ப பேசுகிற மனோஜ். இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற. எங்களை ஏமாற்றிட்டு நீ மட்டும் நிம்மதியாக உன்னுடைய கடையில் உன்னுடைய வேலையை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு தேவிகா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்போவே சந்தேகப்பட்டேன். மனோஜுக்கு எப்படி உடனே இவ்வளோ பணம் கிடச்சிது? மனோஜோட ஃப்ரெண்டு எதுக்கு மனோஜுக்கு இவ்வளோ உதவி செய்கிறாருன்னு இப்போ தானே புரியுது. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால தேவிகா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உதவி செஞ்சுருக்காங்க. என்ன மனோஜ், இந்த உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்த? அதான் தேவிகா வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பேச போற அப்படின்னு கேட்குறாரு முத்து. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இங்கே தேவிகா சொன்னது எல்லாமே உண்மைதான். இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, இப்போ என்கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யும்போது உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுத்தேன்? உன் பிஸ்னஸை நல்லபடியாக நீ பார்த்துக்கிறதுக்காக உதவி செய்கிறேன்னு சொன்னேன். உடனே நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் கனகாவை நல்லா பார்த்துப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசினேன். நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளன்றதுக்காக உங்கள் பேச்சை நாங்கள் கேட்டோம். ஆனால் இப்போ எங்களை ஏமாற்றிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிற, அப்படி தானே? இன்னும் ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கல. கண்டிப்பாக ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன செய்ய போகிற? ரோகிணி என்னுடைய மனைவின்னு ரோகிணியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவ. ரோகிணி இப்போ உங்கள் வீட்டு வாரிசு சுமக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் மனசு மாறிடுவீங்க. ரோகிணியை மருமகளாக ஏற்றுப்பீங்க. ஆனால் என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை என்னாகும்னு ஏன் மனோஜ் நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கனகாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்கள் சொல்லியிருந்தா கூட கனகாவை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் எங்ககிட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? அவங்கக்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நீ என்னை ஏமாத்திட்ட மனோஜ். இதுக்கு மேலே உனக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. நீ என்னை மட்டும் இல்லை கனகாவையும் ஏமாத்திருக்க. இப்போ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம் நினச்சா நான் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கே இப்போ தான் எல்லாம் புரியுது. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது. அதான் கோயிலில் உங்களை பார்த்தல, அப்போ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லியிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். உங்களால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரொம்ப பதட்டமா, என்னை மன்னிச்சிருங்க தேவிகா, நான் வந்து கண்டிப்பாக கனகாவை ஏற்றுப்பேன், அவங்கள என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை. உன்னை நம்பி என் பொண்ணு கனகாவை உங்கள் வீட்டுக்கு என்னால் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? நீ கனகாவை நல்லபடியாக பார்த்துக்க மாட்ட. உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு தர வேண்டிய பணத்தை முதல்ல கொடு. நீ என்னை ஏமாத்தணும்னு நினச்ச, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நானே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போவும் கனகாவை கூப்பிட்டு வராமல் எதுக்கு தெரியுமா வந்தேன்? உன்னை பற்றின உண்மை கனகாவுக்கு தெரிஞ்சா கனகா தாங்கிக்கவே மாட்டா.
அதனால தான் நானே வந்தேன். நீ இதுக்கு மேலே பேசாத மனோஜ் அப்படின்னு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜை வெளுத்து வாங்குறாங்க தேவிகா. அங்கே விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. சார், இந்த மனோஜ் எங்களை ஏமாத்திட்டாரு சார் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்ன மனோஜ், இவங்க கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களா? ஆமாம், அந்த பணத்தை உடனே திருப்பி கொடுங்க. நீங்கள் கனகாவை ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க. எதுக்கு மனோஜ், எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு விஜயாவோட வீட்டுக்கு வந்த போலீஸ் மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. தேவிகா யோசிக்கிறாங்க, மனோஜுக்கு சரியான பதில் கொடுத்துட்டேன், இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க தேவிகா. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா.